Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணைய இயக்குநர் சுரேஷ் பாபு துவக்கி வைத்தனர். புதுச்சேரியின் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் வீட்டு வசதி மற்றும் நிலைமை தொடர்பாக 33 முக்கிய கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. வீட்டு எண், குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, வீட்டின் உரிமை நிலை, குடும்ப விவரங்கள் மற்றும் தொடர்பு எண் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. கணக்கெடுப்பு தகவல்கள் சட்ட பாதுகாப்பின் கீழ் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், தவறான தகவல் அளித்தால் அல்லது ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி 2027 பிப்ரவரியில் நடக்கும். இந்த முதல் பகுதியில் சோசியோ எக்கனாமிக் சென்சஸ், அதாவது மக்களுடைய அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு வீட்டிலும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி கணக்கெடுப்பு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேற்படி ஆக்சுவலாக எவ்வளவு மக்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்காங்கிற கணக்கெடுப்பு பணி பிப்ரவரியில் தான், இரண்டாவது ஃபேஸ்ல தான் நடக்கும். மக்கள் தொகை கணக்காளர்களை மக்கள் அனைவரும் சரியான தரவுகளை தெரிவித்து அவங்க முழு ஒத்துழைப்பு தரணும்னு மாவட்ட நிர்வாகம் சபை கேட்டுக்கொள்ளும். இந்த திட்டமிடலுக்கு தான் மெயினாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவல் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எங்கேயுமே அதை பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இண்டிவிஜுவலான பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இதில் பப்ளிஷ் ஆகாது. இந்த ஒரு பணிக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை நல்கி சரியான தகவல்களை அளிக்குமாறு விரும்பி கேட்டுக்கொள்வோம்.